அரசியலில் உதயநிதியின் பயணம் வேகமாக உயர்ந்தது. இளைஞரணி தலைவராக பணியாற்றிய அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக மாறினார். பின்னர் அமைச்சரவை பொறுப்பு, அதன் பின் உயர்ந்த அரசியல் பதவிகள் என தொடர்ந்து முன்னேறினார். திரையுலக பிரபலமாக இருந்த முகம் அரசியல் மேடையிலும் அவருக்கு தனி அடையாளம் அமைக்க உதவியது. இப்போது அவர் மீண்டும் சினிமாவுக்கு வரலாம் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. குறிப்பாக அரசியல் கதைக்களம் கொண்ட படங்களில் நடிக்க அவர் ஆர்வமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இது உண்மையாக இருந்தால் அது சாதாரணமாக சினிமா கம்பேக்காக இருக்காது என்பதே சினிமா வட்டாரத்தின் கருத்து. ஏனென்றால் அரசியலில் முக்கியமான முகமாக இருக்கும் ஒருவர் மீண்டும் திரைக்கு வருவது தானாகவே பெரிய விவாதத்தை உருவாக்கும். ஆதரவாளர்கள் இதை மக்களிடம் கருத்து கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கருவி என பார்க்கலாம். விமர்சகர்கள் அரசியல் சினிமாவும் கலக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பலாம். குறிப்பாக அரசியல் கருத்துக்கள் நிறைந்த கதையில் அவர் நடித்தால் அது வெறும் பொழுதுபோக்கு படமாக இல்லாமல் அரசியல் மெசேஜ் படமாகவே பார்க்கப்படும் வாய்ப்பு அதிகம். பாக்ஸ் ஆபீஸ் பார்வையிலும் இது சுவாரஸ்யமான விஷயம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உதயநிதி திரும்பினால் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் ஆர்வலர்களும் அந்த படத்தை கவனிப்பார்கள். அதனால் ஓப்பனிங் வசூல் பெரிய அளவில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் எதிர்பார்ப்பு அதிகமாவதால் விமர்சனமும் அதிகமாக இருக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், தற்போதைய தமிழ் சினிமாவில் அரசியல் சார்ந்த கதைகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அந்த சூழலில் உதயநிதி போன்ற அரசியல் முகம் கொண்ட நடிகர் நடிப்பது தயாரிப்பாளர்களுக்கும் கமர்சியல் ரீதியாக ஈர்ப்பாக இருக்கும். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இவை அனைத்தும் ஊகங்களாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நடிக்க வருகிறார் என்ற தகவல் மட்டும் கூட திரையுலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் ஏற்கனவே பெரிய பேச்சாக மாறிவிட்டது. அவர் உண்மையிலேயே கம்பேக் கொடுத்தால் அது ஒரு படம் ரிலீஸ் செய்தி மட்டுமாக இருக்காது. தமிழ் சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய நிகழ்வாக மாறலாம். தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், நடிகர் என பல முகங்களுடன் அறியப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின். அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தாலும் முதலில் சினிமா மூலமாகவே தனக்கென ஒரு ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கி கொண்டார். குறிப்பாக கமர்ஷியல் படங்கள் மூலம் இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற அவர் பின்னர் தனது திரைப்பயணத்தை அரசியல் சார்ந்த கதைகளின் பக்கம் திருப்பியதும் கவனத்தை ஈர்த்தது. தற்போது அவர் மீண்டும் நடிக்க வரலாம் என்ற தகவல் பரவி வருவதால் அது திரையுலகிலும் அரசியலிலும் என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் நடிகராக அறிமுகமான படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. எம். ராஜேஷ் இயக்கத்தில் சந்தானத்துடன் இணைந்து அவர் நடித்த இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காமெடி, காதல், ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த இந்த படம் இளைஞர்களிடம் செம ஹிட்டானது. அதன் பிறகு கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, மனிதன், சைக்கோ, இப்படை வெல்லும், நெஞ்சுக்கு நீதி, கழகத் தலைவன், மாமன்னன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்தார். ஆரம்பத்தில் கமர்ஷியல் மற்றும் காமெடி கதைகளில் அதிகம் கவனம் செலுத்திய அவர் பின் சீரியஸ் கதைகளிலும் தன்னை நிரூபிக்க முயன்றார். குறிப்பாக மனிதன் மற்றும் சைக்கோ போன்ற படங்கள் வெறும் கமர்ஷியல் ஹீரோ என்ற இமேஜை உடைத்தன.